தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். சூர்யா அவர்கள் சூர்யா 46 அப்படின்ற ப்ராஜெக்ட நடிச்சு முடிச்சிட்டாரு. இந்த படத்தோட இயக்குனர் வெங்கி அல்துரி. இவர் இதுக்கு முன்னாடி தமிழ்ல வாத்தி போன்ற படங்களை இயக்கியிருக்காரு. இப்போ சூர்யா அவர்களுடைய படத்தை முடிச்சுட்டு அடுத்து தெலுங்கு ஹீரோ ஆன நானிக்கு கதை சொல்லியிருக்காராம். அந்த ப்ராஜெக்ட பண்ண போறாரு. அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸை டைரக்ட் பண்ண போறாராம். அதுக்கு அடுத்தபடியா வெங்கி அல்துரி லக்கி பாஸ்கர் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்திருந்தாரு. அந்த படத்தோட பார்ட் 2 பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தனுஷ் அவர்களை போலீஸா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. அந்த படத்துடைய டைட்டில் ஆனஸ்ட் ராஜ். இப்படி அவருடைய கமிட்மெண்ட் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பயங்கர பேக்டா இருக்கு. அண்ட் இந்தியன் சினிமால மிக முக்கியமான டைரக்டரா அவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு இதுல இருந்து தெரிய வருது. ஜிவி பிரகாஷ் வெறும் மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாம ஹீரோவாவும் பல படங்களை கமிட் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வரிசையில அவருடைய ப்ரொடக்ஷனான பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ்ல ஜோ படத்தோட இயக்குனர் ஹரிஹரன் ராம் இயக்கத்துல ஒரு படம் பண்ண போறாரு. இந்த படத்தோட ஹீரோயினாவும் ஜோ படத்தோட ஹீரோயினான மாளவிகா தான் இருக்க போறாங்க. அண்ட் அடுத்து ஜி பிரகாஷ் கூட ஏற்கனவே ஒர்க் பண்ண விக்னேஷ் கார்த்திக் கூட இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறாரு. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி சேர்ந்து அடியே அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தாங்க. மீண்டும் ஒரு லவ் சப்ஜெக்ட்ல தான் ஜி பிரகாஷ் நடிக்க போறாரு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயினா தெலுங்குல பேபி அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்தோட ஹீரோயின் வைஷ்ணவி தான் நடிக்க போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. அனிமல் படத்தோட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்கா. அவருடைய இயக்கத்துல அடுத்து ரெடியாக போற திரைப்படம் ஸ்பிரிட். இந்த படத்தோட ஹீரோவா பிரபாஸ் நடிக்கிறாரு. இந்த படத்தோட வில்லனா விவேக் ஓபராய் நடிக்க போறாரு. இவர் இதுக்கு முன்னாடி தமிழ்ல விவேகம் அப்படின்ற படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவுடைய ப்ரொடக்ஷன் அண்ட் ஆக்டிங் டைரக்ஷன்ல ரெடி ஆயிட்டு இருக்க திரைப்படம் கில்லர். இந்த படத்தோட ஹீரோயினா பிரீத்தி அஸ்ரானி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸ் பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. மணிரத்னமுடைய இயக்கத்துல சிலம்பரசன் ஒரு படத்துல நடிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கதையை மணிரத்னம் அவர்கள் துருவிக்ரம் அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. பட் அந்த ப்ராஜெக்டும் டேக் ஆன் ஆகல. இப்ப அந்த கதையில விஜய் சேதுபதி அண்ட் சாய் பல்லவி நடிக்க போறாங்க. இந்த படத்தை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது. பட் இதுக்கு நடுவுல இந்த கதையை மணிரத்னம் தனுஷ் கிட்ட சொன்னதாகவும் அதுக்கு தனுஷ் ஓகே சொன்னதாகவும் அதுக்கப்புறம் தனுஷோடைய சேலரி அதிகமா இருந்த காரணத்தினால இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியலன்னு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அது முழுக்க முழுக்க போய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இயக்குனர் அஸ்வின் சந்திரசேகருடைய இயக்கத்துல ரெடியான திரைப்படம் தான் கப்புள் ஃப்ரெண்ட்லி. இந்த படம் ஓவராலா பாக்ஸ் ஆஃபீஸ்ல 12 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்குன்றத அந்த டீம் மெம்பர்ஸே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் 173 அப்படின்ற ப்ராஜெக்ட்ல நடிக்க போறாரு. இந்த படத்தோட இயக்குனரா சிபி சக்கரவர்த்தி இருக்க போறாரு. இவர் இதுக்கு முன்னாடி டான் அப்படின்ற படத்தை பண்ணியிருந்தாருன்றதும் குறிப்பிடத்தக்கது. அண்ட் டான் படத்தோட ஹீரோயினா பிரியங்கா மோகன் நடிச்சிருந்தாங்க. அவங்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு மகளா நடிக்க போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல சூர்யா நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம் தான் கருப்பு. இந்த படத்தோடைய ரிலீஸ மே 1 ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் இந்த படத்துடைய ரிலீஸை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய பிறந்தநாளான ஜூன் 18 இல்லைன்னா ஜூன் 19 ரிலீஸ் பண்ணலான்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியோட இயக்கத்துல தனுஷ் அவர்களுடைய 55வது படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர்ல சாய் பல்லவி நடிக்க போறாங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. அவங்க இந்த படத்தோட வில்லியா நடிக்க போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்கள் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். அடுத்த வில்லனா சாய் பல்லவி நடிக்கிறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு.